அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டிக்குடமணிநாதர் அடிமை ஆஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாழ்க்கையில் நம்ம கஷ்டங்கள், எண்ணற்ற தடைகள், நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறாமல் அதுக்கு எதிர்மறையாக நடக்கிறது, பலவிதமான துன்பங்களை கடந்து செல்கின்றோம், இன்பங்களையும் கடந்து செல்கின்றோம். சிலருக்கு வாழ்க்கையே ரொம்ப கடினமாயிருது. அந்த கடினமான வாழ்க்கை, அப்பா எனக்கு கொடுத்த வாழ்க்கை யாரு கொடுத்தாலும் வாழ மாட்டாங்கப்பா சொல்லுவாங்கள்ல. ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. சில விஷயங்களை நம்ம காலத்துலேயாவது ஏதோ அறகுறையாக பின்பற்றணும். இந்த காலத்து குழந்தைங்க பின்பற்றதே இல்லாமல் பண்ணி போயிடுச்சு. குருவின் திருவடி, அதான் இன்னைக்கு தலைப்பு. ஆசான், ஆசிரியன் குருவினுடைய திருவடியை குழந்தைகள் பற்றி கொள்ள வேண்டும். இன்றைக்கி பக்கமாக ஒரு வீடியோ பார்க்குற குழந்தைங்க வாத்தியார் அடிக்குது. என்ன கலாச்சாரம், என்ன மோசமான சூழ்நிலை! அதாவது ஆசிரியர்கள் குழந்தையை தண்டிக்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு ரூலா? இந்த தேசம் அழிந்து போவதற்கு இதெல்லாம் முதன்மையான காரணம். இந்த தேசம் அழிந்து போவதற்கு முதன்மையான காரணம் இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம். ஒரு விஷயம் சொல்கிறேங்க இல்லைங்க. குருவின் திருவடியை பற்றி கொள்ளும் மாணவனுக்கு, எந்த மாணவன் குருவினுடைய திருவடியை பற்றி கொள்கிறானோ, குருவின் திருவடியே எதையெல்லாம் நமக்கு கிடைக்கலையோ அதையெல்லாம் பெற்று கொடுக்கும். ஒரு பெரிய கடல், அந்த கடலை கடந்து போகிறதுக்கு கையால் நீந்தி கடக்க முடியாது. ஆனால் குருவின் திருவடி கப்பல் போல. ஒரு கப்பலில் ஏறி, ஒரு படகுல ஏறி சவாரி செய்கிறவனுக்கு கடலை கடக்கிறது ஈஸி. அதுபோல் குருவின் திருவடியை பற்றி கொள்வனுக்கு இந்த வாழ்வியலையும் சரி, மாய உலகத்தையும் சரி, நம்முடைய கர்மாவையும் சரி கடப்பது மிக சுலபம். அந்த குருவின் திருவடி இறைவனுடைய திருவடியிட்டு கொண்டு போய் சேர்க்கும். பொன்னார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அனைத்தும் திறந்தொழிந்தேன் என்று மணிவாசக பெருமான் சொல்லுவார். கண்டேன் பாசங்களைந்தேன், அமுதத்தை முகந்தேன், சுகானந்தத்துள்ளிருந்தேன், வண்டமிர்தா தேனை புல்கமலை செங்கமல பொற்பாத ஞான பிரகாசனையை நான் என்று சிவபோகசாரம் சொல்கின்றோம். இதையெல்லாம் மறந்துட்டோம். நம்முடைய பழமையான நூல்களை எல்லாம் வெறும் ஆன்மீகம் சொல்லி மறந்து ஒதுக்கிட்டோம். அதெல்லாம் நம் வாழ்வியலுக்கு உண்டான விஷயங்களை, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான விஷயங்களை சொல்கின்றது. ஆசிரியனுக்கு முதலில் மரியாதை கொடுங்கள். குருவின் திருவடிக்கு முதல் மதியுங்க. குருவின் திருவடியை தலைமையில் வைத்து வணங்குங்க. இன்றைய குழந்தைகளுக்கு சொல்வது பெற்றோர்களாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடியாத புள்ள படியாது. அப்போ குழந்தைகளை குரு அதனுடைய நல்லொழுக்கத்துக்காக ஒரு கண்டித்துத்தான் ஆக வேண்டும். குருவின்